கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புதிய போதகர் ஒரு புதிய சபையிலே பணியேற்றுக் கொண்டார். அவர் தனது முதல் பிரசங்கத்தை தயாரித்து மிகவும் சிறப்பாக பேசினார். சபையார் எல்லாருக்கும் நல்ல போதகர் கிடைத்து விட்டார் என்ற நம்பிக்கை பிறந்தது. எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். அவர் பிரசங்கத்திலே சொன்ன அந்த நல்ல குறிப்புகளுக்காக அவரை பாராட்டினார்கள். அப்படியானால் நான் என்னுடைய வேலையை சரியாக செய்திருக்கிறேன் என்று அவர் சந்தோஷத்தோடு மூப்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் அவரிடத்திலே ஐயா, உங்கள் பிரசங்கம் சரியில்லை, நீங்கள் சரியான சத்தத்திலே பேசவில்லை, உங்கள் வார்த்தைகளிலே நிறைய குறைபாடு இருந்தது, குறிப்புகள் எல்லாம் வேதாகமத்தோடு ஒத்துப்போகவில்லை, இன்னும் எல்லாருக்கும் புரியும்படியாக தெளிவான வார்த்தைகளால் பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். இவர் மூப்பர்களை பார்த்து, என்ன இப்படி சொல்லுகின்றார், நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், இவர் இப்படி சொல்லுகிறாரே என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அடுத்த முறை அவர் தேவாலயத்திலே பிரசங்கம் கேட்கும்போது கவனித்து பாருங்கள், அவர் பிரசங்கம் ஆரம்பித்த உடனேயே தூங்கி விடுவார். என்ன பேசுகிறீர்கள், என்ன சொல்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியாது. கடைசியாக எழுந்து நானும் பிரசங்கத்தை ஜாக்கிரதையாய் கவனித்தேன், ரொம்ப அட்டன்டிவாய் இருந்தேன் என்பதை காட்டுவதற்காக பிரசங்கத்திலே அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லுவார். நீங்கள் அவரை பார்த்து இன்றைக்கு பிரசங்க வசனம் என்ன என்று கேளுங்கள், தெரியாது என்பார். நாம் பிரசங்கம் கேட்க ஆரம்பிக்கும் போதே தூங்கி விடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தூங்கிவிட்டு போனால் பரவாயில்லை, அதை வெளியே காட்டாதபடிக்கு ஏதாவது விமர்சனங்களை வைக்கும் போது அது வேடிக்கையாய் போய்விடுகிறது. எனவே நீங்கள் அவரை பொருட்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் முடிந்த உடனே ஏதாவது குறை சொல்லிவிட்டு போவார் என்று சொன்னார்கள். மத்தேயு 13:15 இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். தேவகுமாரன் தீர்க்கதரிசியின் அந்த வாசகத்தை தனக்கு முன்னிருந்தவர்களை பார்த்து சொல்லுகின்றார். கேட்கும் விதத்தை குறித்து ஜாக்கிரதையாய் இல்லாமல் அவரை குற்றப்படுத்துவதிலும் அவருடைய வார்த்தைகளை குற்றப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினார்கள். தன்னிடத்தில் என்ன மாற்றத்தை கடவுள் எதிர்பார்க்கின்றார், மனம் திரும்பி இருக்கிறோமா, அவரை பற்றி கொண்டிருக்கின்றோமா, இதையெல்லாம் தேவகுமாரன் நமக்கு சொல்லுகின்றாரே, அதை கவனமாய் செவி கொடுத்து நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வில்லாமல் காதுகளினால் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள். இன்றைக்கும் அப்படி இருக்கிறார்கள். எத்தனை பிரசங்கம் வந்தாலும் நன்றாக இருக்கிறதா நன்றாக இல்லையா மார்க் போடுவதற்கு அநேகம் பேர் தயாரா இருக்கிறாங்க. ஆனால் சொன்னவைகளிலே எதை நான் கடைபிடித்தேன், எதை புதிதாக இன்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், என்ன தீர்மானத்தை எடுத்தேன், அதை குறித்து கவலையிட்டிருக்கின்றார்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்போம். நான் உங்களுக்கு தருகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த வசனத்தில் உள்ள ஆவியையும் ஜீவனையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய சத்திய மார்க்கத்திலே நடப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.